பரமன் சொல்றாரு, இளமதி வெளியே வாடி. இளமதி கடையில இருந்து வெளியே வர்றாங்க. பரமன் சொல்றாரு, என்னைக்கு நீ என்னைய திருடன்னு சொன்னியோ அன்னைக்கே உன்னோட சவகாசம் முடிஞ்சு போச்சு. இனிமேட்டு சண்டை போடுறது கூட உன்கிட்ட வேஸ்ட் இளமதி. நீ எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் இந்த சட்டை எதுக்குன்னு சொல்லிட்டு இளமதி வாங்கி கொடுத்த சட்டைய பரமன் இளமதி முன்னாடியே எரிக்கிறாரு. இளமதிக்கு இத பார்த்த உடனே அழுகையா வருது. பரமனும் அவங்க ஃப்ரெண்டோட கிளம்பி போயிடுறாரு ஜீப்ல. கோயிலுக்கு பரமன் கைப்புள்ள கூட நடந்து வர்றாரு. அப்ப இளமதி கூட சவகாசம் வேணான்னு சொன்னது எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குன்னு கைப்புள்ள கிட்ட சொல்லிக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்காரு. இளமதி அப்ப கோயிலுக்கு வர்றாங்க. சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க, இனிமேட்டு எல்லா பிரச்சனையும் நீ தான் தீர்த்து வைக்கணும். அப்ப குளத்து பக்கம் நடந்துகிட்டு இருந்த பரமன் கால் தவறி தண்ணியில விழுந்துடுறாரு. இந்த சவுண்டு கேட்டு இளமதி பாக்குறாங்க. அப்ப பரமன் தண்ணிக்குள்ள இருந்துகிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாரு, யாரு கூட நான் பேசக்கூடாது முழிக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அவங்களையே பாக்குற மாதிரி நடந்துருச்சு சொல்லிட்டு அந்த குளத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. இளமதியும் என்ன நடக்குதுன்னு தெரியாம பாத்துக்கிட்டே இருக்காங்க. பரமன் அந்த குளத்துல இருந்து எந்திரிக்கிறப்ப இளமதி மேல தடுமாறி விழுகிறாரு. இளமதிய புடிச்சு நிக்கிறாரு. கைப்புள்ள அதிர்ச்சியில உறைஞ்சு போறாரு. நாளை சந்திப்போம்.